जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। तव कथामृतं तप्तजीवनं कविभिरीडितं कल्मषापहं श्रवणमङ्गलं श्रीमदाततं भुवि गृह्णन्ति ते भूरिता जनाः। எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். போன வாரம் கிளாஸ் வைக்க முடியல, டியூ டு சம் ஃபங்க்ஷன். அதுக்குள்ளேயே சில பேர் மெசேஜ் போட்டிருந்தாங்க, ஒரு வாரம் கிளாஸ் இல்லை, பழைய கிளாஸ் ஒன்று கேட்டேன் அப்படின்னா. கேட்குறதுக்கு சந்தோஷம். ஏன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்குறாங்க நல்ல விஷயத்தை. எவ்வளோ நல்ல ஜனங்கள் இருக்காங்க அப்படின்னு தெரிகிறப்ப நமக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? பாருங்க, எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. அப்புறம் அங்கங்கே யூடியூப்பில் கேட்டுட்ருக்காங்க. நல்லது கேட்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். கொடுத்து வச்சவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, அதனால் சந்தோஷம். இந்த தெரு வழியாகவே போகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இங்கே வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வராங்க. சில பேர் தான் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. நிறைய பேருக்கு இதிலெல்லாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஒர்க் இஸ் ஒர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அது ஒர்ஷிப்பாக இருக்கா ஒர்க்காக இருக்கா தெரியாது. நிறைய பேர் இங்கே ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது இல்லை. அவங்க பாட்டு ஜாலியாக எவ்வளோ இன்க்ரிமெண்ட் போட்டாங்க, மடத்தில் கம்மியாக தான் போடும், அப்படி அந்த இதுலேயே இருக்காங்க. இதை தாண்டி மனசை அழைச்சிட்டு போகிறதுக்கு அது இறைவனுடைய பலம் வேணும், இறைவனுடைய அருள் வேணும். ஸோ அவங்க சில பேர் மெசேஜ் போட்டிருந்தாங்க, சில பேர் ஃபோனில் சொன்னாங்க, நான் 58வது கிளாஸ் கேட்டேன் சாமிஜி, இப்போ கேட்குறப்போ ஒரு புதுசாக இருந்தது அப்படின்னாங்க. வெரி குட், கேளுங்க. இன்னொருமா மெசேஜ் போட்டிருந்தாங்க மலேசியாவிலேருந்து, லாஸ்ட் கிளாஸே இன்னும் 2-3 தடவை கேட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னாங்க. சந்தோஷமாக இருக்குது. தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஹையர் திங்ஸ். என்னுடைய லெக்சர் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை, உயர்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க அந்த முமுக்ஷுத்துவம். மோக்தும் இச்சதி முமுக்ஷுஹு அப்படின்னு சொல்லுவாங்க. முக்தி அடைய யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு பேர் முமுக்ஷு அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. இதை கேட்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனிவே, ஸோ போன வகுப்பில் பார்த்துட்டு இருந்தோம், சில பேருக்கு யோகிகளுடைய அடையாளம் இருக்கும், சில பேருக்கு பக்தர்களுடைய அடையாளம் இருக்கும். நம்ம டிவோட்டிஸ் மத்தியிலே பார்த்தா கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். வீட்டிலே பார்த்தா கூட ஒரே சமையல் எல்லாருக்கும் பிடிக்காது. அதனால தான் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒரே ஒரு குழந்தைய பெற்றுக்கிறாங்க. ஒரு டேஸ்ட்டு எல்லாருக்கும் பிடிச்சி போயிடும் இல்லை? முன்னெல்லாம் 7-8 பேர் இருப்பாங்க. இவனுக்கு பிடிச்சா அவனுக்கு பிடிக்காது, அவனுக்கு பிடிச்சா இவனுக்கு பிடிக்காது. அந்த அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டம் பழைய காலத்தில் பாருங்க, எல்லாரையும் சேர்த்து. அதனால தான் கண்டிப்போடு வளர்த்தாங்க. கண்டிப்பாக இந்த சென்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது. சின்ன வயசில் 7-8 வயசு இருக்கும், ஏதோ ஒரு சிம்பிளாக சாப்பாடு வந்திருக்கு. நான் சொல்கிறேன், எனக்கு இது பிடிக்கலை. இப்போ நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? உங்கள் குழந்தை சொன்ன வேறு ஏதாவது பண்ணி கொடுப்பீங்க. எங்கள் அம்மாவுக்கு அந்த அளவுக்கு அன்பு கிடையாது. தட்டில் வர்றதை சாப்பிட்டு போகணும், பிடிக்கலைன்னா எழுந்து போயிட்டே இருக்கலாம். எங்கே போகிறது? பிடிக்கலைன்னா போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். தலையை தொங்க போட்டு டப்பு. இப்போ மொபைல் பார்க்குறப்ப எப்படி எல்லோரும் தலையை தொங்க போட்டுருக்காங்க இல்லையா? மொபைல் வரதுக்கு முன்னாடியே நாங்கள் தலையை தொங்க போட்டு சாப்பிட்டுட்டு சைலண்ட்டாக போயிட்டே இருப்போம், பிளேட் வேறு கழுவி வச்சுக்கிட்டு. ஸோ ஒவ்வொருத்தருடைய டேஸ்ட்டு ஒவ்வொரு மாதிரி. அதுதான் அவர் சொல்கிறார், எவ்வளவு தான் நல்ல கர்மாக்கள் இருந்தாலும் ஆசை ஏதாவது ஒன்று இருந்ததுனாக்கா அது தடையாக வந்துடும். காமினி காஞ்சனம் தான் யோகத்துக்கு தடை. காமினி அப்படின்னாக்கா
லஸ்ட். காஞ்சனம்னாக்க பணத்தின் மேலே இருக்கக்கூடிய ஆசை. அவங்க டோட்டலாகவே வச்சுக்கலாம். பெயர் புகழ் மேலே இருக்கக்கூடிய ஆசை, பதவி மேலே இருக்கக்கூடிய ஆசை, சில பேருக்கு வந்து பொசிஷன் மேலே நான் வந்து பெரிய லெவலுக்கு வரணும், இதெல்லாம் வந்து ஆசைகள். ஸ்ட்ராங் டிசையர்ஸ், ஆம்பிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்பிஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாக்கா மனசில் நிம்மதி இருக்காது. அதுக்கப்புறம் அந்த ஆம்பிஷன் அதிகமாக இருந்தாக்கா டூ மச் ஆஃப் ஆம்பிஷன் வில் லீட் டு ஜெலசி. ஜெலசி வந்தாலே போதும். புத்தர் சொல்லுவார், பொறாமை அப்படின்னா என்ன தெரியுமா? மற்றவங்க மேலே எரியறதுக்காக நீ உன்னுடைய பாக்கெட்டில் வச்சுக்கக்கூடிய நெருப்பு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பேன். இப்போ பாக்கெட்டில் நெருப்பு வச்சா வாட் வில் ஹேப்பன்? வீட்டுக்கு போய் வச்சு பாருங்க. ஸோ இது எல்லாம் ஒன் ஆஃப்டர் அனதர், இந்த செயின் மாதிரி. அதனால தான் சம்சார சங்கிலின்னு கூட சொல்லுவாங்க. சக்கரம்னாக்கா அது சுற்றிக்கிட்டே இருக்கும். எப்படி இந்த செயின், சைக்கிள் செயின் இல்லை இந்த கழுத்தில் போடுற செயின்லாம் பார்த்தா ஒன்று இது அதை பிடிச்சிட்ருக்கும், அது அதை பிடிச்சிட்ருக்கும். அந்த மாதிரி தான் இது. காமினி காஞ்சனம் தான் யோகத்துக்கு தடை. அதிலிருந்து நழுவி மறுபடியும் வாழ்க்கையில் விழுந்துருவாங்க. மறுபடியும் அதை அனுபவிக்கணும், அதிலேருந்து பாடம் கற்றுக்கணும். இப்படியே போயிட்டே இருக்கும். கடைசியாக அதிலேருந்து வெளியில் வந்து போதும், சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி அப்படிங்கிற பாட்டு அப்போ தான் வரும். அப்புறமா உண்மையான இன்பம் என்ன? வாட் இஸ் ரியல் ஹாப்பினஸ்? அந்த கொஸ்டின் வரும். அங்கே தான் நம்ம ரூட்டு வேறு ரூட்டில் மாறுது. சுவாமி பிரம்மானந்த சாமி சொல்லுவார், யாரோ ஒருத்தர் போய் சொன்னார், நான் தீட்சை வாங்கியிருக்கேன் அம்மா கிட்ட, ரொம்ப நாளாக நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு. பண்ணிகிட்டே இரு, இன்னும் உனக்கு ஆன்மீக வாழ்க்கை ஆரம்பிக்கவே இல்லை அப்படிம்பார். பாருங்க, ஏன் சாமி அப்படி சொல்கிறீங்க? ஆன்மீக விழிப்பு வரும், அவேர்னஸ். அது வந்ததுக்கப்புறம் தான் ஆன்மீக வாழ்க்கையே ஆரம்பிக்குது. அது வரைக்கும் கூட்டி கழித்து பெருக்கி சுத்தம் பண்ணுற வேலை தான் பண்ணிகிட்டே இரு அப்படிம்பார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாக்கா நமக்கு வந்து கிளாரிட்டி வரும். ஓ, இன்னும் ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு. சுவாமி ரங்கநாதாஜி மகாராஜிட்ட ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, மகாராஜ் நான் 6 மாதம் முன்னாடி தீட்சை எடுத்தேன், இன்னும் என் கஷ்டம்லாம் தீரவே மாட்டேங்குது அப்படின்னு. அப்போ மகாராஜ் சொன்னார், தீட்சை எடுத்தால் கஷ்டம் தீரணும்னு யார் சொன்னா? கஷ்டம் தீராது, அதை பொறுமையாக சகிச்சிக்கக்கூடிய திறமை வளரும் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் நாம் வளர்த்துக்கணும். நிறைய பேர் இங்கே மடத்துக்கு வந்து சென்சிட்டிவ் ஆகிடுறாங்க. சென்சிட்டிவிட்டி இருந்தால் ஸ்பிரிச்சுவாலிட்டி தூரமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தடைகள். அது எல்லாத்தையும் தாண்டி அனுபவித்து அடிபட்டு அதிலிருந்து பாடம் கற்றுக்கிட்டு தென் we will go to the right direction. அது நாம் மீண்டும் அந்த யோக நிலையை அடைவார்கள் அப்படி சொல்லிட்டு அங்கே ஒரு கேள்வி கேட்டார் ராமகிருஷ்ண மகேந்திரநாத்தை பார்த்து, விசை தூண்டிலை பார்த்திருக்கிறாயா? மகேந்திரநாத், இல்லை சுவாமி, பார்த்ததில்லை அப்படிங்கிறார். அதுக்கு பதில் சொல்கிறார் ராமகிருஷ்ணரே, கிராமப்புறங்களில் அதை காணலாம். இவர் கிராமத்துலேருந்து வந்தவர். இப்போ கூட நீங்கள் வெஸ்ட் பெங்கால் போனாக்கா இந்த கிராமங்கள் வில்லேஜ் சைடெலாம் போய் பார்த்தா சின்ன சின்னதாக அங்கே குளம் கட்டி விட்டுருப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து தண்ணி பஞ்சம், இருக்கிற குளத்தையும் நிரப்பி அது வேறு ஃப்ளாட் போட்டு விற்றுடுறாங்க. சென்னை சிட்டியில் நிறைய பாப்புலேஷன் ஜாஸ்தி, தண்ணி நிறைய தேவை, இருக்கிற குளம் எல்லாம் வந்து மூடியாச்சு. 8 அடுக்கு மாளிகை கட்டி இதெல்லாம் பண்ணிட்டுருக்குறோம். தண்ணி எங்கே கிடைக்கும்? அது ஒரு 10 வருஷம் முன்னாடி வெள்ளம் வந்தப்போ ஒருத்தர் எழுதியிருந்தார், கவிதை எழுதியிருந்தார், நம்முடைய இடத்துக்கு யார் இந்த நபர்கள் வந்திருக்கிறார்கள் என்று பார்க்க வந்தது தண்ணீர் அப்படின்னு. வேளச்சேரியில் வெள்ளம், மோகப்பேரில் வெள்ளம், எல்லா இடத்துலையும் வெள்ளம். தண்ணி பார்க்க வந்தது, இது நம்ம இடமாச்சே, யார் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கா அப்படின்னு பார்க்க வந்ததுன்னு ஒருத்தர் ரொம்ப வேடிக்கையாக கவிதை எழுதியிருந்தார். எல்லாம் ஏரி மூடியாச்சு. கிராமங்களில், அதுவும் வெஸ்ட் பெங்காலில் நான் பார்த்துருக்கேன், அங்கங்கே குளம் கட்டி வச்சுருப்பாங்க, தண்ணி தேங்கி நிற்கும்.
அங்கே தண்ணி இருந்தாலே கிரவுண்ட் வாட்டர் லெவல் வில் பி மச் பெட்டர். நமக்கு தான் அது நல்லது. தமிழ்நாட்டில் இந்த சிந்தனையெல்லாம் இன்னும் வரவே இல்லை. சும்மா வச்சு தமிழ் வாழ்க தமிழ் வளர்க அப்படிங்கிறான். இந்த பேசிக் திங்ஸ் எல்லாம் பண்ணுறதே கிடையாது. நம்ம சாமி ஒருத்தர் இந்த திருவாரூர் சைடு ஒரு 7-8 வருஷம் முன்னாடி ரொம்ப கடுமையான ஹீட். அப்போ இங்கேருந்து ஒரு 10 வாலண்டியர்ஸ் அழைச்சிட்டு போய் அங்கே இருக்கிற குளங்கள்ல எல்லாம் தூர்வாரத்துக்கு போனாங்க. அது ஒரு ரிலீஃப் ஒர்க் மாதிரி. தண்ணி கொஞ்சம் ரொம்ப இருந்தது. ஒரு 8-10 வருஷம் முன்னாடி அந்த சாமி என்கிட்ட சொன்னார், அங்கே ஒரு டிவோட்டி அவங்க ஸ்கூலில் எல்லோரும் தங்கிட்டு அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு காலையில் போய் இவங்களே தூக்குவாங்க மண்ணெல்லாம் அள்ளி. 5 நாள் ஆச்சாம். ஒரு நாள் இவங்க வேலை செஞ்சுட்டே இருக்கிறப்போ யாரோ வந்தாங்க. அந்த வேஷ்டியை பார்த்தாலே எந்த கட்சின்னு தெரியுது. வந்த உடனே அவர் கூப்பிட்றார். இந்த சாமியும் கீழே நிற்கிறார், வேஷ்டியை மடித்து கட்டிக்கிட்டு. வாலண்டியர்ஸ் எல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க, வெட்டுறாங்க, தூக்குறாங்க. சாமிஜி இங்கே வாங்க. இவர் பார்த்தார், இவர் கொஞ்சம் விவரமான சாமி. வேஷ்டியை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டார். என்ன பண்ணுறீங்க? ஏன்னா வறட்சியாக இருக்குது, முனிசிபாலிட்டி ஒன்றும் பண்ணல, நாங்கள் தூர்வாடுறோம், மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும், அதுக்காக. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், சரியா? நீங்கள் எல்லோரும் வாங்க, கிளம்புங்க, ஊருக்கு கிளம்புங்க அப்படி சொன்னார். எதுக்காக ஓட்டு போட்டிங்க? நமக்கு ஏதாவது நன்மை செய்வாங்க அப்படின்னு, இல்லையா? நன்மை செய்ய வேண்டியவங்களே நன்மை செய்யவங்களையும் தடுத்து நிறுத்துகிறாங்க. அந்த சாமி சொன்னார், இப்போ கட்சிக்காரங்களை எதிர்த்துக்கிட்டு நம்ம வேலையும் செய்ய முடியாது. ஏன்னா அவன் எந்த லெவலுக்கும் போவான், அடித்தடியில் இறங்குவான். இப்போ சாது நமக்கு ஏதாவது ஒன்று ஆனால் கூட ஓகே, அழுறதுக்கு யாருமே இல்லை. யாரோ 2-3 பேர் அழுவீங்க, நல்லா பேசிகிட்டு இருந்தார், திடீர்னு போயிட்டார் அப்படின்னு. இப்போ குடும்பத்தில் இருக்காங்க வாலண்டியர்ஸு, அவங்களுக்கெல்லாம் ஃபேமிலி இருக்குது. அந்த சாமி சொன்னார், இப்போ வாலண்டியர்ஸ்லாம் நம்ம பார்க்கணும், என்ன பண்ணுறது? அவன் அடிக்க ஆரம்பிச்சானாக்கா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. திரும்பி வந்தோம், இந்த மாதிரி இருக்காங்க மனுஷங்க, இவ்வளோ மோசமான மனசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ இதெல்லாம் செய்யணும். ஸோ கிராமங்களில் இந்த குளங்கள்லாம் இருக்கும், சிட்டியில் இதெல்லாம் கிடையாது. இவர் மகேந்திரநாத் கல்கத்தாவிலே பிறந்து கல்கத்தாவிலே இருந்தவர். அதனால் அந்த குளம் பார்க்கல. குளம் பார்க்காதனால இந்த விசை துண்டலையும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் ராமகிருஷ்ணன் சொல்கிறார், கிராமப்புறங்களில் அதை காணலாம். எப்படி இருக்கும்? ஒரு மூங்கிலை பூமியில் நடுவார்கள், அதை வளைத்து முனையில் தூண்டிலோடு கூடிய கயிற்றை கட்டுவார்கள், தூண்டிலில் இரை இருக்கும். அப்படி வச்சுருப்பாங்க, மெல்லிசாக இருக்கும் அந்த மூங்கில். நான் கூட பார்த்துருக்கேன், மெல்லிசாக இருக்கும், அப்படி திருப்பி வச்சுருப்பாங்க. அதில் தூண்டிலை போட்டு அது தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்கும். அதில் ஒரு புழுவோ ஏதோ ஒரு பூச்சியோ ஒன்று குத்தி வச்சுருப்பாங்க. அதுக்கு ஆசைப்பட்டு மீன் வரும். அது பிடிச்ச உடனே தான் அந்த முள் குத்தும், துடிக்கும். துடிக்கிறப்ப இந்த கயிறு ரிலீஸ் ஆகிடும், மூங்கில் நேராகிடும், மீன் ஆட ஆரம்பிச்சிடும் மேலே. இவன் போய் பிடிச்சிருவான். ஒரு விதத்தில் நாம் எல்லோரும் கூட அந்த மீன் மாதிரி தான் இருக்கும். பலவிதமான இன்பங்கள் உலக மாயா அப்படியே காற்றா ஹான்னு போயிட்டு அவ்வளவுதான், தூண்டில் தொங்க ஆரம்பிச்சிடறோம் இல்லை? ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம் ஆசை விட விட ஆனந்தமாமே அப்படின்னு திருமலர் பாடுவார். அந்த மாதிரி இவர் சொல்கிறார், தூண்டிலில் இரை இருக்கும், மீன் இரையை கவ்வினால் மூங்கில் நிமிர்ந்துவிடும், மேலே வந்துடும். அவன் அதை எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொரு பூச்சியை வச்சு முள்ள விட்டுரும் அடுத்த நபர். அது மாதிரி போயிட்டே இருக்கும். அது சொல்லிட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். தராசில் ஒரு தட்டில் எடை கூடினால் கீழ் முள்ளும் மேல் முள்ளும் ஒரே கோட்டில் நிற்காது. இப்போ தராசெல்லாம் அதிகம் யூஸ் பண்ணுறதே இல்லை, எல்லாம் இப்போ மெஷின் வந்துடுச்சு இல்லையா? இந்த தராசெல்லாம் இந்த பழைய அந்த பெரிய பெரிய கடையில் போய் பார்த்திங்கன்னாக்கா பெருசாக இருக்கும் அந்த தராசு. மேலே ஒரு முள், அது எப்பவும் சென்டர்லேயே இருக்கும், ஆடாது அசையாது. கீழே இருக்கிறது மட்டும் இப்படி போகும் அப்படி போகும், டிபெண்டிங் அப்பான் தி வெயிட். இங்கே அதிகமான இந்த பக்கம். இந்த சிலர் கட்சிகள் இருக்கும் பாருங்க, எங்கே சீட்டு கிடைக்குமோ அந்த பக்கம் போயிடுவான். இப்போ ரொம்ப வேடிக்கைனாக்கா எலெக்ஷன் அப்புறம் கூட மாறுறான். எங்கள் தோழர் அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் தோல் மேலேயே இது குத்திட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் நடக்குது, தெரிஞ்சேங்க. மாறிக்கிட்டே இருக்காங்க. கீழ்மொழி, அது கீழ்மொழி தான் மனம்.
மனசில் ஏதாவது ஒன்று வந்துதா மேல்முள்ளிருந்து விலகிடும். கீழ்முள் கீழே இருக்கிறது, மேல்முள்ளுடன் ஒன்றுபட்டு நிற்பது தான் யோகம். மேல்முள் என்ன சொல்கிறார் ராமகிருஷ்ணன், அது இறைநிலை, ஸ்பிரிச்சுவாலிட்டி. கீழே இருக்கிறது நம்முடைய மனசு. மனசை அதனுடைய போக்கில் இந்த பக்கம் அந்த பக்கம் போக விட்டால் இறை நினைப்பு வராது. அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை எப்போவும் இந்த காந்த ஊசி அப்படி சொல்வார், கப்பலில் போகிறப்ப அந்த காம்பஸ் இருக்கும், அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி கடவுள் எப்படி படைச்சிருக்கிற பாருங்கள். அது எப்போ வடக்கு நோக்கியே இருக்கும் எங்கே இருந்தாலும். சப்போஸ் அது வேலை செய்யலைன்னு வச்சிங்க, எங்கே போகுதுன்னே தெரியாது இல்லையா? பிரேக் இல்லாத வண்டி மாதிரி ஆகிடும். அது கரெக்டாக காட்டிகிட்டே இருக்கிறதுனால வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் நார்த் அப்படி சொல்லுவார் அந்த கேப்டன். மனசு அந்த மாதிரி இருக்கணும், அது யோக நிலை அப்படி சொல்கிறார். ஜனக மகாராஜா உட்கார்ந்துருக்கிறார் அவருடைய சபையில். வியாசருடைய புத்திரன் சுகபிரம்மம். அவர் பிறந்தப்போவே பிரம்மஞானத்தோடு பிறந்தார் அப்படி சொல்லுவாங்க. இது எப்படி வருதுனாக்கா, நான் போன கிளாஸில் சொன்ன மாதிரி பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம். நம்முடைய நண்பர் ஒருத்தர், நான் ஒரு தடவை சொன்னேன், இந்த யூடியூப்லலாம் கிளாஸ் வருது, கொஞ்சம் கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் விஷயங்களை தெரிஞ்சு வச்சேங்க அப்படின்னு. அவர் என்கிட்ட சொன்னார், அதுக்கெல்லாம் சம்ஸ்காரம் வேணும் சாமிஜி அப்படின்னார். ஓகே, இப்போ கேட்டு அந்த சம்ஸ்காரத்தை தயார் பண்ணுங்கள், அடுத்த ஜென்மாவில் அட்லீஸ்ட் யூ வில் பி எ பெட்டர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு. அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி ஆர் டிலேயிங் அவர் ஓன் க்ரோத். அது தெரியலை, அதுதான் ரொம்ப ஆச்சரியம். நம்முடைய வளர்ச்சியை நாமளே மண்ணை போட்டு முடுறோம் அப்படிங்கிறது தெரியலை. as if we are so happy simply roaming here there எங்கே போகிறோன்னே தெரியாது. I am 64 quite healthy. ஸோ என்ன, ஒரு வைரல் ஃபீவர் அவ்வளோதான், ஹெல்த்து எங்கே போச்சுன்னே தெரியாது. ஃபிசிக்கல் ஹெல்த்தை விட மென்டல் ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அது நிறைய பேர் தெரியறதில்ல. இப்போ நம்ம குழந்தைங்கள கூட நிறைய பேர் இந்த கரியர் எடுத்தாக்கா நல்ல பணம் கிடைக்கும் சொல்கிறோமா இல்லையா? இதில் ரொம்ப டிமாண்ட் இருக்குது, இது இந்த பக்கம்தான் போகிறோம். we are training our own children. ஆனால் எந்த பக்கம் போனால் வாழ்க்கை நல்லா இருக்கும், வேர் யூ கேன் என்ஜாய், வேர் யூ கேன் பி ஹாப்பி, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மறந்துடும். ஒன்லி இந்த ஃபிசிக்கல் க்ரோத்து, ஃபினான்ஷியல் க்ரோத்து, இதுதான் லைஃப் அப்படின்னு நினச்சிட்டு போகிறோம். கடைசியில் என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணு பார்க்க போனால் அவள் கேட்குறா, வீட்டில் லக்கேஜ் இருக்கா? லக்கேஜ்னால் யார்? வயசானவங்க தான். அம்மா அப்பாவுக்கு பேர் புதுசாக டீசெண்டாக வச்சுருக்கிற பேர் லக்கேஜ். தூக்கிட்டு போகணும் இல்லையா? தூக்கிட்டு போகலாம், தூக்கி தள்ளிட்டும் போகலாம். அந்த மாதிரி போயிட்டுருக்கு பாருங்கள். ஒரு பெரியவர் சொல்வார், வயதான காலத்தில் நம்முடைய குழந்தைகள் நம்மளை நல்ல விதமாக பார்த்து கொள்ள வேண்டுமென்றால் 2 வழிகள். ஒன்று, உங்களிடம் பணம் அதிகமாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவர்களை அந்த மாதிரி வளர்த்திருக்க வேண்டும் அப்படிங்கிறார். என்ன அற்புதமான சென்டென்ஸ் பாரு. ரிலேஷன்ஷிப் தான் முக்கியண்டா அப்படின்னு அந்த மாதிரி சொல்லி வளர்க்கணும். நம்ம சின்னதுலேயே யூஎஸ் போயிட்டாக்கா நிறைய டாலர் கிடைக்கும்னாக்கா அவன் டாலர்லேயே போயிடுறான். இவங்க பாவம். ஒரு 20 வருஷம் முன்னாடி நான் டீனாவில் இருந்தப்போ ஒரு அம்மா சொன்னாங்க, நடந்த நிகழ்ச்சி, ஒரே பையன் போயிட்டான் யூஎஸ், இவங்க தான் அனுப்பி வச்சாங்க. நல்லா படித்து நீ இது ஒரு இதுன்னு நினைக்கிறேன், சாரி யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, இது ஒரு ப்ரெஸ்டீஜ். என் பையன் யூஎஸில் இருக்கான், யூகேவில் இருக்கான், அங்கே இருக்கான், உள்ளத்தில் தான் இல்லை, அவன் உள்ளத்தில் நாங்கள் இல்லை. ஸோ ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்டோ யாரோ ஒரு அம்மா, பையன் ஒரே பையன் அமெரிக்காவில் இருக்கான், அம்மா அப்பா இங்கே ஓல்டேஜ் ஹோமில் ஆஸ் யூஷுவல். அந்த ஐயா ஒரு நாள் திடீர்னு ஹார்ட் அட்டாக் செத்து போயிட்டார். 72-73 வயசு. அந்த அம்மா அந்த மேனேஜர்கிட்ட சொல்கிறாங்க, பையனுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க, முடிஞ்சால் வரட்டும் அப்படி. யூஎஸ்லேருந்து வர்றது அது வேறு எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ், 16 hours 20 hours இருந்தாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரே பையன். இந்த மேனேஜர் ஃபோன் பண்ணாக்கா அந்த பையன் அங்கேருந்து சொல்கிறான், ஓ இஸ் இட் மேனேஜர் ப்ளீஸ்
எங்கள் அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லுங்கள். அதை நல்லா கரெக்டாக சொல்லிட்டான். அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லுங்கள், என்னுடைய ஸ்தானத்தில் இருந்து என்னென்ன செய்யணுமோ அதை நீங்களே செஞ்சுருங்க, கடைசியில் சொல்லுங்கள் எவ்வளோ செலவாச்சா நான் அனுப்பி வச்சிடுறேன், எனக்கு இங்கே இன்ஸ்பெக்ஷன் போயிட்டுருக்கு, ஐ கேனாட் கம் அப்படின்னு சொன்னான். அப்படி சொல்லி அந்த அம்மா வந்து சொன்னாங்க. இந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்படின்னு இந்த அம்மா என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இது யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை, எதுக்கு இந்த லைஃபு, பணம் மட்டும் வச்சுக்கிட்டு இல்லை. இந்த ஒரு ஜென் கதை ஒன்று வரும். ஒருத்தன் வெளிநாடு போயிட்டு நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு அப்படியே வரான். ரொம்ப தூரம் அவங்க நாடு. இது பழைய காலத்து கதை. மூட்டை, சாக்கு மூட்டையில் பணத்தை வச்சுக்கிட்டு வரான். குதிரை மேலே ஏறி லொக்கு 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 லொக்குன்னு. நைட்டு வந்துருச்சு, ஒரே இருட்டு. என்ன பண்ணுறது, டென்ட் அடிச்சுட்டு தங்கிட்டான். குதிரையை வந்து வெளியில் கட்டிட்டான். நைட் ஆக ஆக ஓப்பன் ஸ்பேஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காற்று பயங்கரமாக வீசும். வேலுமட்டில் நான் சில சமயம் அந்த நைட்டு அந்த கங்கை பக்கம் நான் வாக்கிங் போவேன். சில சமயம் காற்று வந்து தாங்க முடியாது, அவ்வளோ பவர்ஃபுல்லாக வீசும் ஓப்பனாக இருக்கிறதுனால. குளிர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறது, அங்கங்கே போய் கொஞ்சம் அந்த குச்சி இலை தாழை இதெல்லாம் கொண்டு வந்து நெருப்பு மூட்டி உட்காந்துருந்தான். தீர்ந்து போச்சு. எவ்வளோ நேரம் எரியும், கேஸ் சிலிண்டர் தீர்ந்து போயிடுது, குச்சி எவ்வளோ நேரம் எரியும். இன்னொரு பறவை போனான். அப்புறம் பார்த்தா எல்லாம் பக்கத்தில் இருந்ததெல்லாம் எரிச்சாச்சு. குளிர் தாங்க முடியல. நைட்டு 1 மணியோ என்னமோ தான் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணுறது, குளிர் பயங்கரமாக ஆயிருக்கு. அப்பொழுது அந்த மூட்டையை திறந்து தான் சம்பாதித்த பணக்கட்டை ஒவ்வொன்றாக போட்டான். கதை, ஏன்னா நெருப்பு வேணாம் எனக்கு. கதை எப்படி தெரியுமா முடியுது, காலை விடிந்தவுடன் ஏழையாக ஆகியிருந்தான், ஆனால் உயிரோடு இருந்தான். இதுதான் கதை. இப்போ உயிர் பெருசா பணம் பெருசா சார்? உயிர் இருந்தால் தான் பணத்துக்கே இல்லையா? இப்போ ஒரு செத்த பணத்துக்கிட்ட வந்து நீங்கள் 10 கோடி கொண்டு போய் வைங்க, இது உனக்கு தான் அப்படின்னு, அது என்ன உடனே கை கொடுக்குவேன், ஹலோ சார் தேங்க்யூ அப்படி சொல்லுவேன். நெத்தியில் இருக்கிற 1 ரூபி கூட அதுக்கு தெரியாது. we are teaching our children like that. அதனால தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லுவார், don't try to teach your children to be rich only, rather teach them to be responsible citizens. என்ன அருமையான கோட் பாருங்க. பணக்காரன் ஆகும்னு சொல்லி உங்கள் குழந்தைகளை வளர்க்காதீங்க. பொறுப்புள்ள குடிமகனாக்கா அது தமிழ் வேறு, தமிழ்நாட்டில் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. பொறுப்புள்ள மகனாக மகளாக இருக்க கற்றுக்கொடுங்கள் அப்படின்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறார். அவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட். எனிவே, ஸோ இந்த கீழ்முள் வந்து மனசு இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டே இருக்கும். இந்த ஜனகராஜா மகாராஜா உட்காந்துருக்கிறார். அவர்கிட்ட வியாசர் வந்து தன்னுடைய மகனை படிக்க அனுப்புகிறார். எப்போவுமே வந்து நம்ம குழந்தைங்களை வந்து ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், வேறு ஆளுங்கக்கிட்ட அனுப்புகிறோம்னாக்க, நம்மக்கிட்ட இருந்தாக்கா அவ்வளோ சின்சியராக கற்றுக்க மாட்டாங்க. நமக்கு வந்து சரி போனால் போதும் சொல்லி விட்டு கொடுத்துருவோம் இல்லையா? ஆனால் டீச்சர்கிட்ட போனால் குச்சி வச்சுக்கிட்டு ஏன் பண்ணலை. அப்கோர்ஸ் இப்போ டீச்சர்ஸ் எல்லாம் குச்சி வச்சுக்கிறது, டீச்சர் தான் பயப்படுறாங்க. நேற்று கூட ஒரு அம்மா வந்துட்டு எங்களுக்கு பயமாக இருக்குது சாமிஜி அப்படின்னாங்க. ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும். நாட் ஓன்லி தட், எஜுகேஷன் அப்படின்னாலே இட் ஷுட் பி டேக்கன் அப் சீரியஸ்லி. அப்போ தான் அது உள்ளே நிற்கும். ஸோ வியாசரே பெரிய ஞானி, அவர் தன்னுடைய மகனை வந்து நீ ஜனகராஜா கிட்ட போய் படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறார். அவர் நடந்து வர, அந்த காலத்துலலாம் நடதான். இவருக்கு நியூஸ் வந்துருச்சு சுகபிரம்மம் வரார் அப்படின்னு. உடனே 3 நாள் வந்து கேட்டுக்கு வெளியிலே உட்காத்தி வச்சுட்டார். அவ்வளோ பெரிய முனிவருடைய பையன் இவர் ராஜா. 3 நாள் கண்டுக்கவே இல்லை. பட் சுகபிரம்மம் உட்கார்ந்துருந்தாராம் 3 days பேஷண்ட்டாக உட்கார்ந்துருக்கிறார். ஒன்றும் கம்ப்ளைண்ட் கிடையாது. அப்புறம் 3ஆவது நாள் கதவு திறந்துட்டு பூர்ணகும்ப மரியாதையோடு போய் வரவேற்கிறார். மேளதாளத்தோடு அழைச்சிட்டு வராங்க. ஜனகராஜாவே வாங்க, சிஷ்யராக வந்தவர் அவ்வளோ மரியாதையாக வரவேற்கிறார். அப்போவும் ஒன்றும் சேஞ்சே இல்லை. உள்ளே வந்த உடனே ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் ஃபுல்லாக இருக்குது. அதை கொடுத்துட்டு 3 ரவுண்டு அடிச்சுட்டு வாங்க, பாடம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அங்கே போனாக்கா டான்ஸ் நடக்குது, இங்கே வந்து ஏதோ ஒரு பட்டிமன்றம் நடக்குது, இங்கே போனால் ஏதோ ஒரு விவாதம் நடந்துக்குது. ஃபுல் ஆஃப்
டிஸ்ட்ராக்டிங் எலிமெண்ட்ஸ். கிண்ணத்தை எடுத்துகிட்டு அப்படியே 3 ரவுண்டு வந்தார். ஒரு ட்ராப் கூட கீழே விழலை. மனசு அப்படியே இருக்குது, யோக நிலை. திரும்பி வந்து ராஜா கிட்ட கொடுத்தார். ராஜா அதை வாங்கி வச்சுட்டு, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது எதுவுமே இல்லை, நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படி சொன்னார். இதை தான் இங்கே சொல்கிற, கீழ்மொழி தான் மனம், மேல்மொழி கடவுள். கீழ்முள் மேல்முள்னு ஒன்றுபட்டு நிற்பது தான் யோகம். இந்த மாதிரிலாம் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக நாம் ரெக்கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இப்போ ஒன்றும் கிடையாது. ஒருத்தன் கிரிக்கெட்டர் ஆகணும்னு நினச்சான்னு வச்சேங்க, அவன் ரூமில் போய் பார்த்தா யாருடைய ஃபோட்டோ வச்சுருப்பான்? சச்சினை வச்சுருப்பான், தோனியை வச்சுருப்பான், விராட் கோஹ்லியை வச்சுருப்பான், கிங் கோஹ்லி அப்படின்னு சொல்லிட்டு பேரெல்லாம் பாருங்கள். மாஸ்டர் பிளாஸ்டர், கேப்டன் கூல், கிங் கோஹ்லி இதெல்லாம் போட்டு வச்சுட்டு அதை பார்க்குறப்போ இவன் ஒரு போஸ் கொடுப்பான். கையில் ஒன்றும் இருக்காது இல்லையா? அது சின்ன குழந்தைங்கள்லாம் பாருங்கள், 8 வயசு 10 வயசு, இவன் உடனே ஆடிக்கிட்டே போவான். இது எதுக்காகனாக்கா, we are creating our own samskaras. இவங்களெல்லாம் ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு இந்த ஞானிகளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறப்போ நமக்கு ரோல் மாடலாக அவங்கள வச்சுக்கிறோம். இந்த ஞாபகப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து எதுக்காக இந்த சத் சங்கம் அப்படின்னாக்கா, நமக்கு தெரியும் இவங்க கதையெல்லாம் கேட்குறப்போ அந்த சம்ஸ்காரங்கள்லாம் வந்து இன்னும் ஃப்ரெஷ் ஆகும், இன்னும் பவர்ஃபுல் ஆகும். அதுக்காக கோஸ் இந்த ரோல் மாடல் சொல்கிறப்போ, நான் ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன், திருப்பூர்னு நினைக்கிறேன். பேசிட்டு அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கேள்வி கேளுங்க அப்படின்ட்டேன். ஒவ்வொரு பையன் ஒவ்வொரு பொண்ணு ஒவ்வொரு கேள்வி கேட்குறாங்க. அதில் ஒரு பையன் என்கிட்ட கேட்டேன், சாமிஜி whom shall I keep as my ரோல் மாடல் அப்படின்னு ஒரு கேள்வி. ரோல் மாடலாக யாரை வச்சுக்கிறது அப்படின்னு என்ன பதில் சொல்லலாம்? வச்சுக்கோ, ரஜினிகாந்தை வச்சுக்கோ, தலையை வச்சுக்கோ, நீ தருதலையாகாமல் இருந்தால் சரி, இதெல்லாம் சொல்லலாம் சாதாரணமாக. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், இன்னும் ஏன் நீ ரோல் மாடலை தேடிகிட்டே இருக்க, நீயே ஏன் ரோல் மாடல் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இது சாமிஜியோட வேர்ட்ஸ். நாம் வந்து எக்ஸாம்பிளாக இருக்கணும், அப்படி நாம் நம்மளை நினச்சிக்கணும். சாமிஜி சொல்லுவார், ஒர்க்கு வந்து லிமிட்டட் பட் தாட்ஸ் ட்ராவல் ஃபார் அப்படிம்பார். ரொம்ப அற்புதமான ஸ்டேட்மெண்ட். எண்ணங்கள் ரொம்ப தூரம் போகும். அந்த எண்ணங்களை வளர்க்குறது தான் மனோ வளர்ச்சி. மனோ வளர்ச்சி தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஜென்மாவை கொடுக்க போகுது, நாட் திஸ் ஃபிசிக்கல் க்ரோத். அதனால தான் குழந்தைங்கள் வந்து நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க அப்படின்னாக்கா, நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நல்ல சம்ஸ்காரங்கள் உருவாகும். நல்ல வாழ்க்கை, நல்ல வாழ்க்கைனாக்கா வசதியான வாழ்க்கை இல்லை, உயர்ந்த வாழ்க்கை கிடைக்கும். அதுதான் இங்கே சொல்கிறார், கீழ்முள் மேல்முள்ளுடன் ஒன்றுபட்டு நிற்பது தான் யோகம். அதை சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறார், மனம் அமைதி அடையாவிட்டால் யோகம் கைகூடாது. ஏன் மனசு அமைதியாக ஆகலைன்னாக்கா, so many thoughts, cares and worries அப்படிம்பாங்க மெடிக்கல் லாங்குவேஜில். ஏதோ ஒன்று நம்ம மனசை வந்து அழுத்திக்கிட்டே இருக்கோம். நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு அவன் ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னால் பண்ணுவானோ இல்லையோ, ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இல்லை? ஹியரிங் வரப்போகுது நெக்ஸ்ட் மண்டே, என்ன சொல்லுவாங்களோ, நம்ம ஹியரிங்கே க்ளோஸ் ஆகிடுமா, அந்த மாதிரி ஏதாவது சொல்லிவிடுவாங்களோ. ஸோ இதெல்லாம் வரத்தான் செய்யுது. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், இப்போ நம்ம பொண்ணு காலேஜுக்கு போனால் திரும்பி வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்கோர்ஸ் இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்காங்க. மனசு அமைதி அடையலைனாக்க பலவிதமான எண்ணங்கள், யோகம் கைகூடாது. இந்த மாணிக்க வாசகர் பாடுவார் பாருங்கள், அந்த சிவபுராணத்தில். சிவபுராணம்லாம் வந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். பழக்கம் இல்லைனாக்கா பழக்கம் பண்ணிங்க, டெய்லி வந்து காலையில் அதை ஒரு தடவை பாடிங்க. அதில் ஒரு லைன் வரும், வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க அப்படின்னு. ஒரு பெரிய ஒரு எவ்வளோ வேகம் இருக்குது பாருங்கள். ஐ வாண்ட் டு அச்சீவ் தட், திஸ், இதுக்கப்புறம் அதுன்னு மனசு முழுக்க உலகத்தின் பின்னாலே ஓடிட்டுருக்கு. அது வேகம். வேகம் இருந்தாக்க ஒன் ஆஃப்டர் அனதர் பிறவி வந்துக்கிட்டே இருக்கும். 16 26 தெரியாது. அந்த வேகத்தை கெடுத்து ஆண்ட வேந்தன் அடி வெல்க அப்படின்னு சொல்லி பாடுற. அதான் இங்கே சொல்கிறார், மனம் அமைதி அடையாவிட்டால் யோகம் கைகூடாது. உலகியலாகிய காற்று மனமாகிய தீபத்தை எப்போதும் அலைக்கழிக்கிறது.
ஏன் நம்ம மனசு இங்கே அங்கே போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா, உலகியல், வேர்ல்ட்லினஸ், பலவிதமான ஆசைகள். இந்த சகதி இருக்கும். இந்த குளத்து பக்கத்தில் போனாக்கா கார்னரில் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே அந்த பபுள்ஸ் எல்லாம் இருக்கும். அது மேலே டப்பு டப்புன்னு வெடிக்கும். இதெல்லாம் பார்க்கலாம். அந்த மாதிரி உள்ளே so many thoughts are there, so many desires are there. சீடு இருந்தாலே மரம் வரத்தான் செய்யும். அதை போல் இதெல்லாம் இருக்குது. இது அப்படியே வெடிச்சிட்டே இருக்குது. அதான் இங்கே சொல்கிறார், உலகியலாகிய காற்று மனமாகிய தீபத்தை எப்போதும் அலைக்கழிக்கிறது. இந்த தீபம், மனமாகிய தீபம் சிறிதும் சஞ்சலப்படாமல் இருக்குமானால் சரியான யோக நிலை கைகூடிவிட்டது என்று பொருள். கீதையில் கிருஷ்ணன் சொல்வார், யதா தீபோ நிவாதஸ்தோ நேங்கதி சோபமா ஸ்மிருதா யோகினோ யத சித்தஸ்ய, அப்படி சொல்லி அந்த ஸ்லோகம் வரும். யதா, எப்போ அந்த தீபம் கொஞ்சம் கூட அலைகழிக்கப்படாமல் ஸ்டெடியாக நிற்குதோ. இந்த சில சமயம் இந்த கண்ணாடி வச்சுருப்பாங்க, கண்ணாடிக்குள்ளே அந்த தீபம் ஏறி அது பார்த்திங்கனாக்கா அசையாமல் இருக்கும். இந்த காளஹஸ்தி கோயிலுக்கு போனாக்கா அங்கே தீபம் உள்ள ஒரு தீபம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு தீபம் மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கும், அந்த பக்கம் இருக்கிற தீபம் அசையாமல் இருக்கும். போனால் பாருங்கள். அந்த மாதிரி யோகியுடைய மனசு அலைக்கழியாமல் சஞ்சலப்படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அது ஏன் முடியலை? காமினி காஞ்சனம் தான் யோகத்துக்கு தடை. ஆசைப்பட்டு தான் நம்ம எல்லோரும் தப்பு பண்ணுறோம் இல்லையா? ஒரு பெரியவர் சொல்கிறார், குற்றம் செய்யும் போது கடவுள் உன்னை பார்க்கிறார், தண்டனை பெறும்போது நீ கடவுளை பார்க்க முயற்சி செய்கிறாய். கடவுளே என்னை காப்பாற்று, எப்படியாவது காப்பாற்று. அது ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் கண்டபடி லஞ்சம்லாம் வாங்கிட்டு இருந்தானோ. யாரோ போய் சொல்கிறாங்க, ஒய்ஃபு நல்ல பொண்ணு, நல்ல பொம்பளை, அவள் போய் சொல்கிறா இதெல்லாம் பண்ணாதீங்க, வயிற்றுச்சலை கொட்டிக்காதீங்க அப்படின்னு. யார் என்ன பார்க்குறா? கடவுள் பார்த்துட்ருக்காரு. நோனோ, நீ ஒரு முட்டாள், நீ தான் கோயிலாக சுற்றிகிட்டே இருக்க, எனக்கு கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர். கடைசியில் பார்த்தோம் ஏதோ ஒரு ஹார்ட் அட்டாக்கோ என்னமோ மெடிசன் கொடுத்துட்டு டாக்டர் பார்த்துட்டு இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரெச்சரில் வச்சு தள்ளிட்டு போகிறப்போ அந்த ஐசியூ கேபின், ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறப்போ அங்கே போட்டிருக்கு ICU. Oh my God, you see me? I always see you அப்படின்னு புரிஞ்சுக்கிறான்னு சொல்லி ஒரு கதை. ஸோ கடவுள் எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதுதான் இவர் சொல்கிறார், தப்பு செய்கிறப்போ அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், நாம் அவரை பார்க்குறது இல்லை. தண்டனை வர்றப்போ தான் மேலேயே பார்க்குறோம் இல்லையா? ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாக்கா நம்ம கை எங்கே போகும்? உப்பர்வாலா அப்படி போகும். எனிவே, ஸோ காமினி காஞ்சனம் தான் யோகத்துக்கு தடை. அந்த தடையிலேருந்து எப்படி வெளியில் வரணும்? பகுத்தறிவை எப்போதும் பயன்படுத்து. பகுத்தறிவு அப்படின்னாக்க அவரே சொல்கிறார் பாருங்கள், பெண்ணின் உடம்பில் அல்லது ஒரு ஆணின் உடம்பில் அப்படி என்ன இருக்கிறது? இரத்தம், தசை, கொழுப்பு, குடல், மலம், சிறுநீர் இவைதான். இந்த உடம்பின் மீது ஆசை ஏன்? இந்த மாதிரி விசாரம் பண்ணு அப்படிங்கிற. ஃபார் த டைம் பீயிங் ரொம்ப ஆசை வர்றப்போ திங்க் அபவுட் தி நெகட்டிவ் திங்ஸ். நெகட்டிவ் சொல்லக்கூடாது, அன்வான்ட் திங்ஸ். அதன் மூலமாக மனசுக்கு ஒரு கிளாரிட்டியை கொண்டு வரணும். இப்போ ஒன்றும் கிடையாது, அழகான ஒரு பொண்ணு நடந்து போகிற, சும்மா ஒரு எக்ஸாம்பிள், திடீர்னு ஒரு கார் அடித்து கீழே விழுந்துட்டா வயிறு கிழிஞ்சு குடல் தொங்குது. அது பார்க்குறதுக்கு அசிங்கம் நல்லாவாக இருக்கும் சொல்லுங்கள். 5 minutes பிஃபோர் ஷி வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். இப்போ பார்த்து நீங்கள் ரசிப்பீங்களா? வா செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லி எடுத்துப்போமா? இதை தான் ராமகிருஷ்ணன் சொல்கிறார். உள்ளே என்னென்ன இருக்குது அசிங்கம். ஒருத்தர் நண்பரை பார்க்க போனார். அந்த அம்மா பிள்ளைங்கள்லாம் ஊருக்கு போயிருக்காங்க வெக்கேஷனில், இவர் மட்டும்தான் இருக்கார். வாங்க உட்காருங்க அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கிறப்போ ஒரு 10 நிமிஷம் ஆன உடனே வந்தவர் சொன்னார், என்ன ஏதோ ஒரு பேட் ஸ்மெல் வருதே. அது ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லிட்டு இவர் சென்ட் அடிச்சிட்டார். ஒரு 10 நிமிஷம் போச்சு, மறுபடியும் அந்த பேட் ஸ்மெல் வந்தது, மறுபடியும் சென்ட் அடித்தார். 30 minutes ஆச்சு. அப்புறம் வந்தவர் சொன்னாராம், சார் ஏதோ சம்திங் ஏதோ செத்து போய் கிடக்குதுன்னு நினைக்கிறேன், சென்ட் அடித்து பிரயோஜனம் கிடையாது, வாங்க தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போய் பார்த்தா ஒரு பீரோவுக்கு அடியில் ஒரு பெருசாக ஒரு பெருச்சாளி செத்து போய் கிடக்குது.
3 நாள் தான் இருக்குது. இப்போ எந்த ஸ்மெல் டாமினேட்டிங்காக இருக்கும் பாருங்கள் இல்லை? அப்போ அவர் சொல்கிறார், இதை எடுத்து போடாமல் நீங்கள் எவ்வளோ சென்ட் அடித்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. லைக் தட் இப்போ பெரிய பெரிய விருந்துக்கெல்லாம் போனால் கூட, பார்ட்டி அங்கங்கே போனால் கூட சில பேர் அவ்வளோ சென்ட் அடிச்சுட்டு போகிறாங்க, பக்கத்துலேயே போக முடியல. பலவிதமான சென்ட் அடிச்சுட்டு அதுவே வேறு விதமான ஒரு மோசமான இது, பக்கத்துலேயே போக முடியல. தூரத்துலேருந்து ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படி சொல்லிட்டு வர வேண்டியிருக்கு. உள்ளே ஏகப்பட்ட அழுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு, அதை தான் பகுத்தறிவு அப்படின்னு சொல்கிறேன். உள்ளே எவ்வளோ அழுக்குற அதை பற்றி கவலையப்படாமல் மேலே வந்து, அப்புறம் நம்முடைய ஹியூமன் வீக்னஸ் கூட நாமளும் வெளி அழகை பார்த்து மயங்குறோம். உள்ளே என்ன இருக்குது நாம் பார்க்குறதில்ல. அதுதான் பகுத்தறிவை பயன்படுத்து. இன்னொரு சைக்கலாஜிக்கல் ரீசன், ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் சொல்கிறது என்னென்னாக்கா, அழகு அப்படிங்கிறது கூட அந்த உடம்பில் இருக்கிறத விட பார்க்குறவங்களுடைய மனசில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு பாயிண்ட். இப்போ எவ்வளவு தான் அழகாக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு அவங்க அக்கா மேலேயோ தங்கச்சி மேலேயோ ஆசை வர்றதில்ல பாருங்கள். அந்த பொண்ணு அழகாக தான் இருக்கா, தவறான ஆசையே வரல. ஏன்? ஆட்டிடியூட். யாரோ ஒரு பொண்ணு. அப்புறம் சில பசங்க வந்து எனக்கு இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவான். இந்த பொண்ணு மாதிரி யாருமே இல்லை அப்படிம்பாங்க. அந்த பொண்ணோட ஃபோட்டோ பார்த்தா உங்களுக்கே பிடிக்காது, போய் இதையா செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிம்பீங்க. யாருக்கோ வந்து தேவதை மாதிரி தெரியுது, வந்து இவங்களுக்கு வந்து வேறு மாதிரியாக தெரியுது. வை ஸோ? ஆட்டிடியூட். மைண்ட் லைக்ஸ் இட் அப்படின்னாக்கா தட்ஸ் ஆல், அது ஃபினிஷ்ட். அது அந்த டாக்டர் சொல்கிற அழகு உடம்புல கிடையாது, பார்க்குறனுடைய மனசில் தான் இருக்குது. இப்போ ஒரே மாலை, ரோஜா மாலை போட்டாக்க அம்மாவுக்கு சில பேருக்கு பிடிக்கும், பா சூப்பராக இருக்குது இல்லையா? சில பேர் ரோஜா பிடிக்கவே பிடிக்காது. மல்லிகை போட்டால் நல்லா இருக்குது, தாமரை மாலை போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. டேஸ்ட்டு. இட் இஸ் இன் அவர் மைண்ட். அவர் மைண்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் தட். வெளியில் இருக்கிறத அழகாக பார்க்குது அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்கிறார். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறார், உடம்பின் மீது இந்த மாதிரி இந்த பகுத்தறிவை பயன்படுத்தி இந்த உடம்புல என்ன இருக்குது, ரத்தம், தசை, கொழுப்பு, இதெல்லாம் வெளியில் வந்தால் ஒன்றும் இல்லை. எச்சில் துப்புறோம், துப்புனதுக்கப்புறம் அதே வந்து நம்மளால் பார்க்குறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது பாருங்கள். இவ்வளோ நேரம் வாயில் தான் இருந்தது, இன்னும் என்னென்னமோ இருக்குது. எல்லாம் நம்ம உடம்பை விட்டு, உடம்பில் வந்து இருக்கிற வரைக்கும் நாம் அதை பற்றி கவலைப்படல. உடம்பை விட்டு வெளியில் போன உடனே இட் பிகம்ஸ் அக்லி திங்ஸ். இவ்வளோ நேரம் சுமந்துட்டு இருந்தோம் இல்லையா? இதை தான் பகுத்தறிவு செய் அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணன் சொல்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய ஒரு டோஸ். என்ன பண்ணுறது, சில சமயம் வந்து ஃபீவர் அதிகமாக இருந்தாக்கா இன்ஜெக்ஷன் போட்டு தான் ஆகணும், அந்த மாதிரி இதை சொல்கிறார். அப்புறம் அவர் எப்படி நடந்துக்கிட்டார் அதை சொல்கிறார். ஆசைகளை விடுவதற்காக நான் சில நேரங்களில் ரஜோக நிலையை மேற்கொண்டது உண்டு. சில சமயம் ஆசையை வந்து மனசை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு அதெல்லாம் தள்ளணும். மனசு போகிற போக்கிலெலாம் போயிட்டே இருந்தாக்கா கரை தெரியாத கடல், அது எங்கே போய் மாட்டுவோம்னே தெரியாது. ஒரு கப்பல் போயிட்டுருக்கு, காற்று வீச ஆரம்பிச்சது, புயல் காற்று, கப்பல் அப்படியே ஆடுது, கவிழ்ந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன். எல்லோரும் பயப்படுறாங்க. ஒரே ஒருத்தன் சொல்கிறேன், எனக்கு நல்லா நீச்சல் தெரியும், யாராவது சொல்லுங்கள், கரை எவ்வளோ தூரம் இருக்குது, நான் குதித்து தப்பிக்கிறேன் அப்படிங்கிறப்போ ஒருத்தன் சொன்னான் only 2 kilometers. அப்படியே சொல்லி குதிச்சிட்டான். which side should I go? below அப்படின்னா. கீழே 2 கிலோமீட்டர் போனால் அங்கேயும் கரை இருக்கு இல்லையா? இந்த பக்கம் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. கீழே போனால் 2 கிலோமீட்டர் போனால், அவங்க 2 கிலோமீட்டர் போவானா என்ன, ஒரேடியாக மேலே போயிடுவோம். லைக் தட் ஆசை அப்படிங்கிற கடல் இருக்கே, அது கரை தெரியாது, எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதுக்காக சொல்கிற ரஜோகுணத்தை யூஸ் பண்ணணும்னாக்கா ஸ்ட்ராங்காக மனசுக்கு சொல்லணும். ரஜோகுணலை நான் மேற்கொண்டதுண்டு. தங்க ஜரிகையிட்ட துணி உடுத்த வேண்டும், விரலில் மோதிரம் அணிய வேண்டும், நீண்ட குழாய் கொண்ட ஹூக்காவில் புகைப்பிடிக்க வேண்டும் என்னெல்லாம் ஒரு முறை ஆசை எடுத்தது. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னாக்கா, பரமஹம்சருக்கு ஏன் வந்ததுனாக்கா நமக்கு காட்டுறதுக்காக, எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு காட்டுறதுக்காக இவர் வந்து தனக்கு ஆசை வந்ததாக காட்டிக்கிறார். இவர்கள் மதுரபாபு அவற்றை வாங்கி தந்தனர். சிறிது நேரம் எல்லாவற்றையும் அணிந்திருந்தேன். பிறகு மனத்திடம், மனமே தங்க ஜரிகை ஆடை என்கிறார்களே அது இதுதான் என்று கூறிவிட்டு எடுத்து தூர எறிந்தேன்.
அதன் பிறகு அதில் என் மனம் போகவில்லை. மனமே, இதன் பெயர்தான் போர்வை, இதன் பெயர்தான் மோதிரம், இதுதான் நீண்ட ஹூக்காவில் புகைப்பிடித்தல் என்று மனத்திடம் சொன்னேன். பிறகு எல்லாவற்றையும் வீசி எறிந்தேன். அதன் பிறகு என் மனத்தில் அவற்றின் மீது ஆசை தோன்றவே இல்லை. இது முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒரு டாக்டர் சொல்கிற, ஒரு சுகம் வர்றப்போ கூட நாம் நிறைய பேர் கான்ஷியஸாக என்ஜாய் பண்ணுறதே இல்லை அப்படிங்கிற. சாப்பிட்றப்ப சாதாரணமாக எத்தனை பேர் கான்ஷியஸாக சாப்பிட்றோம் யோசனை பண்ணி பாருங்கள். அவன் ஒரு பையன் டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றான், 10th படிக்கிற பையன். அம்மா சொல்கிறான், டேய் தம்பி, டிவி பார்த்துட்டே சாப்பிட்டா டேஸ்ட்டு தெரியாதுடா. இவன் சொல்கிறான், டேஸ்ட் இருந்தால் நான் ஏன் டிவி பார்க்குறேன் அப்படிங்கிறான். டிவி பார்த்துட்டே சாப்பிட்டாக்க மனசு எங்கே போகும்? கான்ஷியஸாக சுகத்தை அனுபவிக்க தெரியல. ஆஸ் எ ரிசல்ட் அந்த சுகம் ஃபுல்ஃபில் ஆகாமே இருக்குது. ஒவ்வொரு சுகம் வர்றப்பவும் சரி, ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்து நாம் என்ஜாய் பண்ண கற்றுக்கணும். அப்போது மனசு அதுலேருந்து அந்த திகட்டல் அப்படிங்கிறது வரும். நமக்கு ஏன் வரல இவ்வளோ அனுபவிச்சோம் அப்படின்னாக்க, we are not enjoying consciously fully. கஷ்டம் வர்றப்போ கூட கான்ஷியஸாக அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கே சொல்யூஷன் தெரியும். நம்ம குழம்பி போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே போவோம் அங்கே போவோம். ஒருத்தர் போய் ஜோசியக்காரங்கிட்ட போய் சொல்கிறேன், ரொம்ப தலைவலியெல்லாம் போயிட்டுருக்கு ஜோசியரை, இது ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறான். இவன் பார்த்துட்டு, பேர் ராமசாமியா? ஆமாம். ஒய்ஃப் பேர் ஜானகியா? ஆமாம். 2 பசங்களா? ஆமாம். இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க. 2 நாள் முன்னாடி 2 கிலோ சர்க்கரை வாங்கினீங்களா? ஆமாம். இதெல்லாம் சொல்கிறீங்க. எதிர்காலத்தை சொல்லுங்கள். எதிர்காலத்தை நாளைக்கு சொல்கிறேன், நாளைக்கு வர்றப்போ ஜாதகத்தை எடுத்துகிட்டு வா, இந்த ரேஷன் கார்டு அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்தான். கொண்டு அவசரத்தில் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறோம்னே தெரியல பார். ரேஷன் கார்டை தூக்கிட்டு ஜோசியக்காரங்கிட்ட போகிறான். ஒய் ஸோ அப்படின்னாக்க, இது பிகாஸ் ஆஃப் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ். அதனால தான் சாமிஜி சொல்லுவார், இந்த சின்ன சின்ன வேலைகளை கூட கவனத்தோடு செய்ய கற்றுக்க. இது ரொம்ப பெரிய ஒரு லெசன். நம்ம குழந்தைங்களுக்கு கூட நாம் சொல்லிக் கொடுக்கணும். பிரம்மானந்த சாமி வேலுமட்டில் ஒரு நாள் அப்படியே நடந்து வர்றப்போ கிச்சனுக்கு வரார். காலையில் ஒரு 10 o'clock. 5 பிரம்மச்சாரிகள் அங்கே உருளைக்கிழங்கு உரித்து வச்சுருக்காங்க. அங்கே ஒரு பீலர் ஒன்று இருக்கும். வேலுமட்டில் நிறைய யூஸ் பண்ண. நான் கிட்டத்தட்ட 2 வருஷம் பீல் பண்ணியிருக்கேன். நல்ல வேலை அது பீல் பண்ணுறப்ப என் மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் பீல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கிறது. பாவேன லபதே ஞானம் அப்படி சொல்லுவாங்க. நினைப்பின் மூலம் ஞானம் கிடைக்கும் அப்படின்னு. பிரம்மானந்த சாமி பார்க்குறார். 5 கூடையில் குருதேவருக்காக அந்த உருளைக்கிழங்கு 5 பிரம்மச்சாரிகள் பீல் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. யார் இதெல்லாம் பண்ணால்? அந்த கிச்சன் இன்சார்ஜ் சொல்கிறார். அந்த பசங்க பேர்லாம் சொல்கிறார். அவர் ஒவ்வொரு கூடையிலேருந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து பார்த்துட்டு வச்சுட்டு, ஒரு கூடையில் இருந்த ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துட்டு பிரம்மானந்த சாமி சொல்கிறார், எந்த பையன் இந்த உருளைக்கிழங்கை பீல் பண்ணானோ அவன் நல்லா மெடிடேஷனும் பண்ணுவான். உருளைக்கிழங்கு எங்கே இருக்குது, மெடிடேஷன் எங்கே இருக்குது பாருங்கள். ஏன்னா அது அவ்வளோ சுத்தமாக இருக்குது. மற்றதில் சின்ன சின்னதாக ஏதோ ஒரு பீஸ் ஒட்டிகிட்ருக்கு. இங்கே அவ்வளோ கச்சிதமாக அழகாக செஞ்சுருக்கான். அந்த பிரம்மச்சாரி பிற்காலத்தில் பிரசிடெண்ட் ஆனார், சுவாமி சுத்தானந்தர் அப்படி சொல்லிட்டு. சுவாமியோட டிசைபிள், ஃபஸ்ட் டிசைபிள் சுதீர் மகாராஜ். கம்ப்ளீட் ஒர்க் சுவாமியோட கம்ப்ளீட் முழுக்க பெங்காலியில் டிரான்ஸ்லேட் பண்ணவர். அவ்வளோ பெரிய ஞானி, பிரசிடெண்ட்டே ஆனார். ஒரு சின்ன வேலை எந்த லெவலுக்கு நம்மளை அழைச்சிட்டு போகுது பாருங்கள். அதில் தான் சுவாமி சொல்லுவேன், ஒரு பெரிய மனுஷனை பார்க்கணுமா, அவன் செய்கிற பெரிய வேலையை பார்க்காது, அவன் செய்கிற சின்ன சின்ன வேலையை பாரு அப்படின்னு. வேலுமடத்தில் அடிக்கடி நான் பார்ப்பேன், சுவாமி ரங்கநாதன்ஜி பாத்ரூம் போகிறப்போ பாத்ரூம் பக்கத்தில் செருப்பை வச்சுருப்பார். செருப்பு போட்டு பாத்ரூம் போயிட்டு கை கால் கழுவிட்டு அந்த செருப்பை விடுவார் அந்த கதவுக்கு பக்கத்தில். அது என்னமோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒர்க் மாதிரி கரெக்டாக அப்படி வச்சுட்டு வரும். அது அவ்வளோ அழகாக விட்டுருப்பார். நாம் விடுறதெல்லாம் பழங்க இப்படி நிற்கும், இந்த கட்சியா அந்த கட்சியா அப்படிங்கிற மாதிரி எந்த பக்கம் போய் சேர்றதுன்னு தெரியாமல் நிற்கும். அது சில பேர் இப்படி மாற்றி வச்சுருப்பாங்க. நான் ஒருத்தர் கோயிலுக்கு வர்றப்ப இப்படி மாற்றி வச்சார், லெஃப்ட்டை ரைட்டு, ரைட்டில் லெஃப்ட் இப்படி வச்சுருந்தார். நான் ஏன் இப்படி விடுறீங்கன்னாக்க, இல்லை யாரும் எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி வச்சா எடுக்க மாட்டாங்கன்னு ஏதாவது
கேரண்டி இருக்கா அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் நம்முடைய ஓன் ஒப்பீனியன். எனிவே, அந்த சின்ன சின்ன வேலையை, இந்த தலைமுடி சீவுறது, பட்டன் போட்டு வர்றது, செருப்பு விடுறது, இதெல்லாம் கவனிப்பாங்க நம்முடைய சாதுக்கள். ஹைதராபாத்தில் அனன்ய ஆனந்தஜி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். நல்ல சாது. சாப்பிட வர்றார். யாரோ கெஸ்ட்டு வந்திருக்காங்க, ஒரு 5-6 பேர். செருப்பை கண்டபடி விட்டுட்டு அவங்க போய் உள்ளே சாப்பிட்டுட்ருக்காங்க. இவர் அன்றைக்கி ஏதோ ஒரு வேலை இருந்ததுனால ஒரு 20 மினிட்ஸ் லேட்டாக வந்திருக்கிறார். வந்து பார்த்தா கசாமசான்னு இருக்குது செருப்பு. இவரே தன்னுடைய காலால் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு கை கழுவிட்டு உள்ளே போய் சாப்பிட உட்காந்தார். அதுக்குள்ளே அவங்க சாப்பாடு முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா, வாவ், ஸோ ஃபேண்டாஸ்டிக் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்முடைய செருப்பை நீங்கள் கண்டபடி விட்டு பாருங்கள், அழகாக விட்டு பாருங்கள், எது அழகாக இருக்குது பாருங்கள். இன்டர்னல் ஆர்கனைசேஷன் வில் லீட் டு எக்ஸ்டர்னல் ஆர்கனைசேஷன் வில் லீட் டு இன்டர்னல் ஆர்கனைசேஷன் அப்படிம்பாங்க. நீங்கள் வெளியில் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் கரெக்டாக செஞ்சால் உள்ளே இருக்கக்கூடிய தாட்ஸை கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இது சீக்ரெட். ஏன்னா வெளி உலகம் உள்ளுலகம் ரெண்டும் கனெக்டட் எப்போவுமே. நம்ம இங்கே வந்து ஹேவசார்ட்லி ஆப்சன்ட் மைண்டட். சில பேர் வந்து எப்படியோ பார்த்துட்டு எங்கேயோ பார்த்துட்டு ஏதோ கேட்டுட்ருப்பாங்க. அப்புறம் கடைசியாக வந்து என்ன சொன்னீங்க அந்த நேரத்தில் மட்டும் நான் கேட்கல அப்படிமா. ஏன்னாக்கா மைண்ட் இஸ் கோயிங் சம்வேர் எல்ஸ். ஆப்சன்ட் மைண்டட்னஸ், அன்னமனஸ்கோ அப்படிம்பாங்க பெங்காலியில். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதான் என்ஜாயிங் எவ்ரி திங் கான்ஷியஸ்லி, ஐதர் ப்ளஷர் ஆர் பெயின். அந்த மாதிரி இருந்தாக்கா அதுலேருந்து நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படின்னு சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதை தான் இவர் சொல்கிறார். இதன் பெயர் தான் போர்வை, இதன் பெயர் தான் மோதிரம், இதுதான் ஹூக்காவில் புகைப்பிடித்தல் என்று மனத்திடம் சொன்னேன். கான்ஷியஸாக இந்த ஸ்மோக் பண்ணுறப்போ என்ன மாதிரி ஃபீலிங் வருது நாம் நிறைய பேர் கவனிக்கிறதே இல்லை. கூல்ட்ரிங்க்ஸ் சில பேருக்கு கொடுத்தா கூட, நம்ம சாமி ஒருத்தர் இருக்கார், டாக்டர் சாமி, வேலுமட்டில், நிஷித் மகாராஜ்னு பேர். இந்த சின்ன கப்பில் டீ எடுத்துருப்பார், ட்ராப் பை ட்ராப் அப்படி ரசித்து சாப்பிடுவார். எனக்கு வேடிக்கையாக இருக்கும். என்ன சாமி இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, சே உனக்கு ரசனையே இல்லை அப்படின்னு என்னை பார்த்து சொல்லிட்டார். ட்ராப் பை ட்ராப் அப்படிம்பார். அதுவும் வின்டர் சீசனில். என்ஜாயிங் கான்ஷியஸ்லி, டூயிங் எவ்ரி திங் கான்ஷியஸ்லி. அப்படி செஞ்சால் அதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். இதுதான் டெக்னிக். அந்த நேரத்தில் மாலை நேரமாக தொடங்கியது. அறையின் தென்கிழக்கு வராண்டாவில் வாசலின் அருகில் குருதேவர் மாவுடன் தனியாக பேசிக்கொண்டிருந்தார். அதுக்கு முன்னாடி பார்த்தோம், எல்லாவற்றையும் வீசி எறிந்தேன். அதன் பிறகு என் மனத்தில் ஆசை தோன்றவே இல்லை. கான்ஷியஸாக செஞ்ச அடுத்த தடவை அனுபவிக்கணும். இதை நான் இப்போ ஒன்றும் கிடையாது. ஒரு படமே போயிருப்பீங்க, பார்க்குறீங்க சினிமா, ஒவ்வொரு சீனையும் ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்து பார்த்துட்டாக்கா, இதுக்கப்புறம் இது வேண்டியதில்லை அப்படி. சில பேர் பார்த்துட்டு நான் 10 தடவை பார்த்துருக்கேன்னா இன்னும் சரியாக பார்க்கலன்னு அர்த்தம். அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்டர் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஏதோ ஒரு வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்கே ஒரு பெரிய ஒரு போஸ்டர் ஓட்டியிருந்தாங்க. அதில் போட்டிருக்கு, மதர் நேச்சர் டீச்சஸ் அஸ் எவ்ரி மோமெண்ட் எ லெசன், ஒன்லி ஆல் ஆர் நாட் ரெடி டு கிராஸ்ப் இட் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். மதர் நேச்சர், இயற்கை ஒவ்வொரு நிமிஷம் அவங்க ஏதோ சொல்லி கொடுத்துட்டே இருக்குது. நான் தான் அலர்ட்டாக இல்லை அதை கற்றுக்கிறதுக்கு. அப்போ என்ன ஆகும்? ஒருத்தர் வந்து கேட்குறார், ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்காரு, ஃப்ரெண்டே இல்லை, பையன் இருக்கான். அப்பா வெளியில் போயிருக்கார் மாமா, நீங்கள் உட்காருங்க. சரி, நீ என்னடா பண்ணுற? பிஎஸ்சி முடிச்சிட்டேன் மாமா. வெரி குட். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்? அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண போகிறேன் மாமா அப்படின்னா. நம்ம லைஃப் அந்த மாதிரி ஆகிடும் இஃப் வி ஆர் நாட் டூயிங் கான்ஷியஸ்லி. அதை தான் சொல்கிறார், வித் ஃபுல் அட்டென்ஷன் எதையுமே அனுபவிங்க. துன்பத்தை கூட ஃபுல்லாக அனுபவிங்க, அது போயிடும். இன்பத்தையும் ஃபுல்லாக அனுபவிங்க கான்ஷியஸாக, அதுவும் முடிஞ்சு போயிடும். மனசு அதை விட்டுட்டு வெளியில் வரும். அப்படி செய்யாதால் மறுபடி அதே இன்பத்தை மனசு தேடுது அப்படிங்கிறது ஒரு சீக்ரெட். இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்ன நடந்தது அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.